தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து சிவகங்கை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திமுக கடந்த 4 ஆண்டுகளாக டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல ஊழல்கள் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊழல் குறித்து குடிமகன்கள் புகார் கொடுக்க தயங்கினாங்க. இது வெளிப்படையாவே இப்ப அமலாக்கத்துறை 3000 கோடி 4000 கோடி ஊழல்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொடர்ச்சியா நடந்து ஆண்டு காலமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. 4 வருஷமா இதுல பல பேர் முக்கிய புள்ளிகள் சிக்குவாங்கன்னு வெளிவரும் போலான ஐடி ரைடு இது முன்னாடியே பண்ணியிருந்தா முன்னாடியே நிறைய அமைச்சர்கள் மாட்டியிருப்பாங்க. ஆட்சி கவுல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இது இந்த ரைடு லேட்டா நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இந்த சாராய கடை பூரா க்ளோஸ் பண்ணா மக்கள் நல்லா இருப்பாங்க. மக்கள் இப்ப ரொம்ப குடும்பங்கள் நடுத்தரத்துலதான் போயிடுச்சு. ஒரு புள்ளோட்டி எல்லாம் இழந்துட்டாங்க. ரெண்டாவது ரொம்ப மோசமான மொத்தமா தமிழ்நாட்டுல உள்ள சாராய கடை எல்லாம் மூடிட்டு நிம்மதியா இருந்தாங்கன்னா அதே மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். யார் ஊழல் பண்றாங்களா இந்த கவர்மெண்ட்ல முறைப்படி ஆக்ஷன் எடுப்பாங்களா? அதே எடுக்கிறது நல்லது தானே. அதுக்கப்புறம் ஊழல் நடந்தது உண்மையா இருந்தா முறைப்படி ஆக்ஷன் எடுக்கிறது நல்லது தானே. சிஎம் இருக்கார்ல. டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கிற செய்திகள் பரவிட்டு இருக்கு. இந்த செய்தியில இன்கம் டாக்ஸ் துறை ஆய்வு பண்ணியிருக்கு. ஆய்வின் அடிப்படையில் இந்த தவறு நடந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தவறு தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, 4 மாநிலங்கள் நடந்திருக்கு. இதை ஒன்றிய அரசு மாநில அரசு நேரடி தலையிட்டு இதை இந்த தவறை தடுத்து இடையில போக வேண்டிய வரி வருவாயை அரசு கஜானாவுக்கு வர்றது அரசு 2 அரசுகளும் முயற்சி பண்ணுங்கிறத கேட்டுக்கிறேன். ஊழல் நடந்திருக்கிறது உண்மையா தானே இருக்கும். நிலவரத்தை விற்கிறத பார்த்தா பண்றதை பார்த்தா அந்த மாதிரி தானே இருக்கு. ஒரு குடிமகன் நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அதை பத்தி கேட்ட விஷயத்துல அது கரெக்டான மாதிரி தான் தெரியுது. மேலோட்டமும் பார்க்கும் போதும் அது கரெக்ட் தான். ஊழல் நடந்திருக்க மாதிரி தானே தெரியுது. இந்த எம்ஆர்பி போட்ட ரேட்டுக்கு காசு வாங்கினேன் போட்டு சும்மா தேவையில்லாம வீடு கட்டு கொடியை கட்டுன்னு சொல்லிட்டு காசு 10 ரூபா 20 ரூபா கவர்த்தி வாங்குறாங்க. இல்ல ஒவ்வொரு 10 ரூபா ஆப் அடிக்கிறாங்க. அந்த ஆப் எங்களுக்கு ஆப் அடிக்கிறது ஒண்ணு இல்ல. ஒன் ஷாப் மூடு முடிஞ்சு வச்சு நல்லா குடும்பம் ஒன்னா சேரும்ல.